Hi, welcome to holisticinvestment.in. SBI Innovative Opportunities Fund NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண முடியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் அப்படின்றது தான் நம்ம இப்போ டீட்டெயிலி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SBI Innovative Opportunities Fund NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் என்ன, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ண பாக்குறாங்க, சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFOன்றதுனால 29 ஜூலை 2024 ஓபன் ஆகி 12th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம்ல இது பிலாங் பண்றது அதோட கேட்டகரி. பிளஸ் இது ஒரு ஓபன் எண்டட் ஃபண்ட் டைப். Nifty 500 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸா வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் இதுல உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் இல்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees. இந்த NFOட ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரசாத் படாலா. அண்ட் இந்த NFOல இருக்கிற எக்ஸிட் லோட் வந்து 1%. அதுவும் நீங்க 1 இயர்க்குள்ள ரிடீம் பண்ணா மட்டும்தான் மேல வந்து எக்ஸிட் லோட் கிடையாது. ஸோ இதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன இந்த NFOல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தீம்ல வந்து அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் இவங்களோட எய்ம். அது எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றது தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவ். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் எஸ்பெஷலி கம்பெனிஸ் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல தீம்ஸ் அடாப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தீம்ஸ்ல வந்து ரொம்ப புல்லிஷா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த NFO பத்தின சில பேசிக் டீடைல்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ SBI Innovative Opportunities Fund NFOல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லையான்றதை எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா, இதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இன்வெஸ்ட் பண்ண என்னென்ன இருக்குன்றத நம்ம இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்ட் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நல்ல டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ், அதுவும் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தீம்ஸ் யூஸ் பண்ற டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ தான் இருக்கு இதுல. பிளஸ் இது வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டரா இன்னோவேஷன் தீம்க்கு அலோகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கிற சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னோவேஷன் தீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது, மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணதுன்னா நீங்க இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணும்போது உங்க ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்க ரிட்டர்ன்ஸ்மே இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் ஒரு NFOன்றதுனால இது ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு NFO. ஸோ ஜென்ரலாவே நீங்க எவ்வளோ ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், எஸ்பெஷலி நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் அப்படி, அதுவும் இல்லாம இன்னோவேஷன் தீம்ல இருக்கிற கம்பெனிஸ்ல இன்னும் புல்லிஷா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ல இருக்கிற சில ப்ரோஸ் இதான், அட்வான்டேஜஸ் இதான். இப்போ SBI Innovative Opportunities Fund NFOல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரியான கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்கு அப்படி சொன்னாலே, இப்போ ஹை ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து ஜென்ரலாவே எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா 7 to 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கும், ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதே ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளா இருக்கும். சட்டுன்னு வந்து உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும், அதே நேரத்துல ரிட்டர்னே கொடுக்காம கூட போகும், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல ஷார்ட் டேர்ம்ல நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாத டைம்ல நீங்க ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லையான்றது ஒரு கேம்பிள் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு வருமா இல்லையான்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ரொம்ப மார்க்கெட் அந்த டைம்ல அன்பிரடிக்டபிளா இருக்கும். நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், நீங்க ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண பாக்குறீங்க உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்குன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்ட், ஹை ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு NFO அப்படின்றதுனால இனிமேல் தான் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ட்ராக் ரெக்கார்டே நம்ம இனிமேல் தான் பார்க்க போறது. ஹைல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், லோல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாம நீங்க உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்க மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக வச்சிருக்க போர்ட்ஃபோலியோல இதை ஆட் பண்ணீங்கன்னா சூட்டபிளா இருக்காது. ஏன்னா இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்க ஓவரால் ரிட்டர்னையும் இது பாதிக்கும்.
இருக்கும். ஸோ ஒரு நீங்க எடுக்கிற ரிஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் ரிஸ்கா இருக்கும். நீங்க என்ன சரி அனலைஸ் பண்ணாம நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம இதுல வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் இல்லாம ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கும் போது கண்டிப்பா இது சூட்டபிளா இருக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த தீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுனால எல்லா கிரேட் டீம்ஸ்மே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் தான் நம்மளுக்கு கொடுக்கும்ன்ற ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கும் போது நீங்க இதை வந்து உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ட்ரிகர்ஸ் கூட உங்க போர்ட்ஃபோலியோவை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண இந்த ஃபண்ட் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்க்கு கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியோ டைனாமிக்கோ இல்லை இதோட போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணும்போது இன்னும் வாலட்டாலிட்டியை தான் இதை ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் இவங்க வந்து டைவர்சிஃபைடா பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே மோஸ்ட்லி இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணியிருக்கிற இல்லை அந்த தீம் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்றதுனால ஹை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இதுல இருக்கு. சப்போஸ் இன்னோவேஷன் தீம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட்ல அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்க ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பா பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்ட்ல நம்மளுக்கு நல்ல டைமிங் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம சைட்ல இருந்தாதான் பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு. இந்த பொட்டன்ஷியல் ரிஸ்க்குமே நீங்க கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது முடிவு எடுக்கணும். ஸோ ஃபைனலா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டார் இல்ல வந்து உங்களால அவ்வளவா ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் நீங்க இல்ல, நீங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் கிடையாதுன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் என்எஃப்ஓவை அவாய்ட் பண்றது நல்லது. அவ்வளவா ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் இல்லைனாலுமே உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் கம்மியா இருந்தாலுமே இதை அவாய்ட் பண்றது நல்லது. பட் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் திமேட்டிக் ஃபண்ட்ல ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி வந்து இன்னோவேட்டிவ் திமேட்டிக் ஃபண்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு மார்க்கெட்ல அண்ட் ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டு வரும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ் மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஹைஸ் அண்ட் லோஸ் அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து அனலைஸ் பண்ணணும். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்எஃப்ஓல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் இந்த ஃபண்டை வந்து நீங்க உங்க கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலுமே இது சூட்டபிளா இருக்காது. ஏன்னா இதுக்கு இன்னும் ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. நான் சொன்ன மாதிரி பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து தான் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோக்குமே ரிஸ்க் தான் இது. ஏன்னா இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்க போர்ட்ஃபோலியோக்குள்ள ஓவரால் ரிட்டர்ன்ஸுமே இது பாதிக்கும். சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது உங்க மெயின் போர்ட்ஃபோலியோக்கு இது ஆட் பண்றது. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த திமேட்டிக் ஃபண்ட்க்கு ஒரு மார்க்கெட் டைமிங் தெரிஞ்சிருக்கணும். லைக் எப்போ இந்த திமேட்டிக் ஃபண்ட் இப்போ நல்ல ஹைல இருக்கும் அப்போ என்டர் ஆகி லோல வரத்துக்குள்ள எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியலி சில கெயின் பண்ண முடியும் இதுல இருந்து ரிட்டர்ன். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் டைமிங் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு அளவுக்கு நாலேஜ் இல்ல ரிசர்ச் பண்ற அளவுக்குமே டைம் இல்லைன்ற போது இதுல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. பிளஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதே கம்ப்ளீட்லி நீங்க எந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டார் அதை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகலாம். அவங்க வந்துட்டு இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, பிளஸ் நீங்க எவ்வளவு ரிஸ்க் டாலரேட் பண்ணுவீங்க, இந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, பிளஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் இதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் ஓவர்லாப் ரேஷியோ அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா, அதிகமா இருந்தா கண்டிப்பா வந்து இன்னும் கிளாஷ் ஆகும். ஸோ அலைன் ஆகாது. அண்ட் எவ்வளவு அலோகேஷன் கொடுத்தா இந்த ஃபண்டுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா இல்லையான்றதே அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்க ஃபண்ட்ஸ் தான் சஜஸ்டும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உங்களுக்காகவே பர்சனலைஸா ஃபினான்ஷியல் பிளான், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்து கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. லாங் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தா ஹேசல் ஃப்ரீ ஆயிடும். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்மே நீங்க இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணியுமே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.